Chai with Chitra. உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு இருக்காரு எம்ஜிஆர். இருக்கு எத்தனோ கோச்சு மலையாளம் நீ சூப்பராக இருந்து என்ன பண்ணது, அது ஏன் பண்ணல, இது ஏன் பண்ணல, டாக்டர் என்ன பண்ண என் மேலே ஜெகநாத மேலே போட்டுட்டு தப்பிச்சு போடுவாங்க. நாங்கள் மாட்டிக்கோங்க, நாங்கள் ஓகே தொழில் சார். எங்கள் தாளத்தில் இன்னொருத்தன் வந்து உக்காரத்துக்கு எத்தனை பேர் காத்திருக்கு. நேற்று இந்த படம் ஷூட்டிங் நடந்தது, ஃபைட்டிங், அதில் டூப் போட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் நாங்கள் மாஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டோம். அதை நடுவில் க்ளோஸ்அப்பு அது ஒரிஜினல் வேணுமா இல்லையா, அதை நாங்கள் தனியாக எடுத்து ஜாயின் பண்ணோம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரு நானும் செட் மாஸ்டர் ஒரு கேமராமேனு மூவியாவில் உட்காந்து போட்டு எல்லாம் பிளான் போட்டு இது போட்டு எங்கெங்கே க்ளோஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் காலம்பரம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டோம். 11:30 மணிக்கு ஒரு ட்ராலி ஷாட் இவன் வரைக்கும் போகும். அதை எடுத்துகிட்டு இப்படியே வருவான்னு எம்ஜிஆர் இந்த மணி இருக்குல்ல குண்டு மணி அவங்கள்ட்ட அடித்து கீழே தள்ளிட்டு ஆனால் இன்னொருத்தர் வந்து எட்டி உழைச்சிட்றான், இவன் கீழே விழுந்து உருண்டுக்கிட்டே போகிறேன். எம்ஜிஆர் ஒரிஜினல் இது டூப் எடுத்துட்டோம், ஒரிஜினல்ன்றார் எம்ஜிஆர். அது ஒரிஜினலாக இருக்கட்டும், அது டூப் வேண்டாம் தெரியும் நல்லா, அதை போடுறது நல்லா டூப் தெரியும் வேண்டாம் நானே பண்ணுறேன் அவங்க எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாச்சு டேரக்டர் சொல்லியாச்சு. நாங்கள் ஆசல் டேரக்டர் வேறு கிடையாது. இந்த கிளாப் அடிக்கிறதுக்கு மாதிரி இடிச்சி புள்ளி சுப்பராஜர் அந்த காமெடி நடிகை தெரியல, அவன் கிளாப் எனக்கு அமிர்தத்துக்கு கேமராமேன் அமிர்தத்துக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். அமிர்தம் ட்ராலி ஷாட் ரொம்ப ஜாக்கிரதையாக கேமராவை இது போட்டுக்கோ, எம்ஜிஆர் மட்டும் நீ பார்க்கணும், மற்ற இது நீ பண்ணாத ஜாக்கிரதை. இவன் என்ன பண்ணால் 2-3 தடவை ரெஜிஸ்டர் பார்த்தாச்சு, டேக் டேரக்டர் எல்லாம் சொல்லிட்டேன் ஸ்டார்ட் அடிச்சிட்டு வந்து போனாங்க. இப்போ என்ன பண்ண வேணும், இங்கேருந்து ட்ராலி வந்துட்டு உடனே அடிச்சு அவன் மேலே வச்சுட்டு அவள் கீழே உழந்து உண்டுட்டு போய் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதானே, பண்ணல. இப்போ அவர்கிட்ட எப்படி சொல்கிறது, உடனே அவரே சரி இரு டைரக்டர் போனார், அதை விட்டு உக்காந்தார் பேசினார். அது மாதிரி டாலியெல்லாம் எடுக்காதீங்க அப்படியே இருக்கட்டும். அவர் ஏய்ச்சார், இந்த பக்கம் வந்தார், ஷூட்டிங் கேன்சல் அப்படின்ட்டு போயிட்டார். எம்ஜிஆர் ஷூட்டிங் கேன்சல்ட்டு போயிட்டார். டைரக்டர் வந்து அமிர்தத்தை கோச்சிக்கிட்டார், இப்படி பண்ணிட்டு. மறுநாள் ஷூட்டிங், அதோடு எல்லோரும் போயிட்டாங்க. மறுநாள் என் வீட்டுக்கு ஆப்போசிட் நேர் எதிர் வீட்டில் சண்முகம் கேமராமேன் எல்லாம் மாநத்தேட்டில் இருந்தவங்க, மாநத்தேட்டிலேருந்து 37 வந்தவங்க. சண்முகம் அவன் வந்து உக்காந்துருக்கான். இது 2 மாதம் போச்சு ஷூட்டிங்கில். நாங்கள் என்ன 2 கருத்து வைட்டோம்னா, கால் ஷீட் கொடுப்பாரு கேன்சல் பண்ணிடுவோம், கால் ஷீட் கொடுப்பாரு கேன்சல் பண்ணுவோம், நஷ்டம். இவர் வந்து ஒரு கிறிஸ்டின் கமிட்டி அதர்கிட்ட தான் அவங்ககிட்ட தான் பணம் வாங்கியிருக்கான் அசோகன், அங்கே தான் ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கான். வட்டி ஏறிக்கிட்டு போகும். அது அவங்ககிட்ட சொல்லி அழுதுருக்கா பிடிக்கா, இந்த மாதம் முடிச்சிடலாம், இதுதான் தகராறு. அவளே அவங்ககிட்ட எந்த இதுவும் கிடையாது. சாயந்தரம் வந்துடுவான், ஒரு பாட்டு மேலே நின்று பாட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் 2 ஷாட் இருக்குது, அதை எடுக்கணும். டைரக்டர் நான் கூப்பிட்டாரு, எவராங்க வாங்க, ஒரு க்ளோஸ்அப்பு ட்ராலி ஷாட் இருக்குது, இப்போ மணி 12 ஆகி போச்சு, அண்ணங்கிட்ட நான் இல்லை போவோம், 2 ஷாட் இருக்குது, 1 மணி நேரம் ஆகும், பிரேக் பண்ணிவிட்டு 3 மணிக்கு ஆரம்பித்தா இதை எடுத்து அந்த சீனை முடிக்கலாமா, இல்லை கண்டினியூ பண்ணி 2 மணிக்கு முடிக்கலாமா, அதை நைஸாக அவர்கிட்ட இது சொல்லிட்டு வாங்க. நம்ம தலையில் போடுறான், அது எதில் இன்னொருத்தன் தலையில் போட்டு தப்பிச்சுக்கான், அதுதான் நீலகண்டனுடைய. நாம் போய் நேராக பேச முடியாது. அங்கே ரவுண்ட் டேபிள் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கேமராமேனு இவர், சில் கேமரா நாகராஜ், இவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் அந்த ஃபைலை வச்சுட்டு பக்கத்தில் சேர் பக்கத்தில் கீழே எப்படி அண்ணன் 2 ஷாட் இருக்குது,
ஒரு ட்ராலி உங்கள் க்ளோஸ்அப் அதை ரெண்டும் எடுத்துட்டு பிரேக் பண்ணலாமா இல்லை இது பண்ணலாம்னு டைரக்டர் கேட்கு. எனக்கு கட்சி ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அங்கே போகிறேன், அங்கே போய் நான் ஃபோன் பண்ணுறேன், கேன்சல் பண்ணிவிடுங்க. இல்லை அங்கே முடிஞ்சு போச்சு வந்துட்டேன்னா அந்த 2 ஷாட்டை எடுத்துகிட்டு அந்த சீனை முடிச்சிடலாம், அதை சொல்லு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு வந்து மேலே மாடி மேடில் உக்காந்துருந்தவர் அவர்கிட்ட சொல்லிவிட்டு கீழே இறங்கி வரேன். எம்எல்ஏ கோவிந்தராஜன் இருக்கல, அவர் காரிலேருந்து வராரு. காரை அங்கே நிறுத்திட்டு அங்கே நான் இந்த மாதிரி திரும்பது துரை அவனை என்ன நான் இரு 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 வர இரு அப்படின்னு வரேன். என் மேலே கை போட்டுக்கிட்டு ஒரு சின்ன விஷயம், நான் வரும்போது காரு வேனையை ஆன் பண்ணேன், அது பாட்டு பாடிட்டு வந்து ஒரு முக்கியமான செய்தி, துயரமான செய்தி அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியிலேருந்து நீக்கி விட்டார். ஓ, இதை அவன் அனௌன்ஸ் பண்ணுறான். நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். பைத்தியக்காரத்தனமாக இருக்கார். வேறு யாரோ ராஜா இருக்கா, அதை எதான் நீங்கள் சொல்கிறேன். இல்லை நான் கேட்டேன் தோரே, இப்போ நானே சொல்கிறதா அவர்கிட்ட எப்படி சொல்கிறது? நாளைக்கு இல்லைன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்வார். நீ அவர் காதில் அப்படியே நைஸாக போட முடியுமான்னு, ஏன் நீ மாட்டிக்கிறது என்னை மாட்ட வைக்கிறியா அப்படின்னா, இல்லை இல்லை இப்படி டிவியில் நான் கேட்டதை அதான் நான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. நேராக போய் பார்த்தேன்னா அண்ணா, ஏய் என்ன அண்ணா இது போல் ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீ கேட்டியா, நீ பண்ணியா, மிரட்டார். யார் சொன்னது, யார் உனக்கு? கோவிந்தராஜல்ண்ணா வந்துட்டார். எங்கே கோவிந்தராஜ்? நான் கேட்டேன் நான் இது கேட்டேன்னு ஒரு உட்காந்து ஏஞ்சிட்டான். நானும் வெளியே நிற்கிறேன். இது நான் டைரக்டர் வெளியே வந்துட்டார். அதுக்குள்ளே வெளியே வந்து பார்த்தா கேட்டு இருக்குல்ல, சத்தியாகூர் கேட்டு உடைக்கிறாங்க. ஜன கூட்டம் மாறி போச்சு. அவன் பூட்டு போட்டுட்டு ஓடி வர்றான். பத்தப்படாமல் என்னடா ஓடி வர, என்ன விஷயம்னு கேட்க அங்கே நேராக வந்துட்டான். உங்களை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்களா? ரேடியோவில் சொன்னாங்க. ஜனங்க வந்து அங்கே எல்லாம் கூடிட்டாங்க. நான் பூட்டு விட்டேன். இரும்பு கேட்டை உடைக்கிறாங்க. ஒரே சத்தம். இவர் கரெக்ட், விஷயம் இருக்குது, இது இருக்குது. நீ கேட்டார். பத்தோடாம ரேடியோவை போட்டு இது கேட்டால் அதெல்லாம் சொல்லி உடனே நாங்கள் ஆரம் வீரப்பனுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் எடுக்கிறார். நான் தூரம் பேசுகிறேன்னா எங்கேருந்து வரணும், எப்படி ரேடியோவில் வந்து தெரியும், எனக்கு தெரியும், நான் வந்துட்டேன், இதை புறப்பட்டு வந்துட்டேன், என் காரு மவுண்ட் ரோடுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அது வந்த உடனே எடுத்துகிட்டு வரேன், மித்ததெல்லாம் அங்கே ஜாக்கிரதை பார்த்துக்குவா, நான் வரேன் என்று அவர் சொல்லிட்டு ஃபோன் வச்சு திருப்பி அடுத்த கால் போடும்போது ஃபோன் கெட்டு போச்சு. ஒர்க் பண்ணேன். எம்ஜிஆர் கீழே வந்தார். இது நான் கேட்டை அவுத்துறாருட்டார். கேட்டு அவுத்து வந்துட்டான். கூட்டம் அளவுக்கு தனக்கு செக்யூரிட்டியாக இருந்தானே அவனை நீ போய் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கோ போயிடும். இவன் அமிர்தம் இருக்குல்ல, அவன் தான் டைலாக் ரைட்டர். அமிர்தம் கேமரா. அமிர்தம் இவன் சொர்ணம். அவன் முதல்ல அவனை இங்கேருந்து வெளியே அனுப்பிச்சிடு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அவர் வந்த உடனே வண்டியை கூப்பிட்டேன். அதில் உட்காந்து நீ வீட்டுக்கு போட இருக்காத, அரிசி கொண்டு வா என்ன அவனை அனுப்பிச்சிச்சு. எல்லாம் வந்துட்டான், இல்லாதட்டான். கூட்டம் தாங்க முடியல, உள்ளூர போக முடியல. இவர் மேக்கப் ரூமில் உட்காந்துக்கிட்டார். எல்லாம் டிஸ்கஷன். அந்த பக்கம் ஆர்ட் டைரக்டர் அவர் உடனே அடுத்த கட்சி அடுத்த இது அவங்க கூட்டம் மரத்துக்கடியில் ஒரே கூட்டம். இவர் உள்ளே போய் என்ன பேசுறேன், துரையை கூப்பிடுன்னு. நான் உள்ளே போக முடியல, உன்னை மறுபாட்டேன். ஏன்னா தலையை எடுத்து உள்ள பேடை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாரு. பேடை எடுத்துக்கிட்டு ஒரே எடுத்து நேராக உள்ளே போய் உக்காந்தேன். பேனா எடுத்து அவர் சொல்ல எழுதுனேன். இங்கே எழுதுனேன். இப்போ இங்கே போகும், இங்கே கை இப்படி நடுகு. எழுதிட்டு படித்து எம்ஜிஆர் கிட்டே காமிச்சு நான் வேறு எழுதி இப்படி
உக்காந்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன். அவர் என்கிட்ட கடி தரு கடி, இப்போதான் தைரியம் வேணும், இப்போதான் வேணும், இப்போதான் தைரியம் வேணும் அப்படின்னு இருப்பாங்க. அழுகுறாரு. உடனே இடிச்சபுடி சித்தர் செல்வராஜை கூப்பிட்டாங்க. அவன் எங்கே இருந்தாலும் அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு. அவன் அங்கே ஆபத்துக்கு முன்னாடி இருக்க, அவனை எடுத்துகிட்டு வந்து இதை காப்பிடுறான். அவன் நல்ல குண்டு குண்டாக எழுதுவான். அவன் அதை காப்பி எடுத்து இது ஒன்று உடனே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதை அனுப்பிங்க, நாளைக்கு அதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இவன் இங்கே மைக்கு வச்சு இது வச்சு டேபிள் போட்டு இங்கே ரெடி பண்ணியாச்சு. எம்ஜிஆர் சாப்பிடல. சார் நீங்கள் என்ன நினைச்சாங்க, அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்தது அப்போ தான் பார்த்தான். அவன் மைக்கை அடித்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து இங்கே அடி ரத்தம். அவனை போய் நாங்கள் போய் வச்சு இதெல்லாம் கட்டி அவனை பார்க்குறதா இந்த கும்பலை பார்க்குறதா. அப்புறம் அவர் சொன்னார், இன்றைக்கு எனக்கு விட்டுருங்க. இப்போ சில பேர் போய் அங்கே போய் சமாதானத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு மத்தியானம் உங்களுக்கு நான் புது விஷயத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறங்கி போய் இவருக்கு சேர்ந்த ஆளுங்கள்லாம் கலைஞர்கிட்ட போய் வீட்டில் பேசுகிறாங்க. ஒரு மலையாளத்தை ஆட்சி பண்ணணுமா, அவன் கேள்வி கேட்கணுமா, அதுக்கு நான் பதில் சொல்ல வேணுமா, அவனை நீக்கிட்டேன் அவ்வளோதான் போங்க, பிரச்சனையே வேண்டாம் அனுப்பிச்சிட்டாங்க. இதை சொல்லிட்டாங்க. இவருக்கு இன்னும் வேகம். அதிலேருந்து உற்பத்தி ஆனதான் அதிமுக. 2 நாள் கழிச்சு முதல் மீட்டிங் எங்கே தெரியுமா, காஞ்சிபுரம். அந்த மீட்டிங்கு இப்போ தலைவராக இருக்கிறாரு அதிமுகவில் உட்காந்து அவர் நான் எல்லாம் காரில் போயிருக்கோம் மீட்டிங்கு. தமிழக உசேன் அப்போ கட்சியில் இருக்கார். நாங்கள்லாம் ஒரு வண்டியில் ஏறி அங்கே போய் பார்த்துட்டு ராத்திரி வந்தோம். அதுலேருந்து உதயமானது அதிமுக. அதுக்கு பிறகு அந்த படத்தை முடிச்சிட்டோம். படத்தை முடித்து அவன் ரிலீஸ் பண்ணி அவன் தப்பிச்சுக்கிட்டான். அதுதான் அந்த நேற்று இன்று நாள். எதுக்கு நான் சொல்கிறேன்ல, அவர் அதிமுக முதல் மந்திரி வரவான்னு பார்த்தாரா, கேட்டாரா? தானாக வரும் காலம் சார். அது இயற்கை பிரிவி சார். அந்த பர்சனாலிட்டி, அந்த கேப்பு, அந்த உருவம், அந்த ட்ரெஸ்ஸு, அதை பார்த்த உடனே அமிதாப் பச்சன் வீட்டுக்கு வருவார். அங்கே வாசப்பல் ஏறினோடனே முதல்ல மாசி மதோ அப்படின்வாங்க. நீங்கள் ஏன் கட்சியில் சேரல? கட்சியில் தான் வேலை, இன்றைக்கு வரைக்கும் கட்சியில் தான் வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நான் மேலே ஏறுதோ இது வருதோ இதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு தப்பு தான் மேலே இந்த கட்சி நேரினவுடனே மீட்டிங் இவர் உட்காராரு. புலம்பு பேசிட்டு நின்னார். நான் போய் மைக் எடுத்து ஆரம்பிச்சேன். கண்டபடி பேசிட்டேன். உடனே அவனை சட்டை பிடிச்சி இழுத்து உட்கார் பேசாத. அதிலேருந்து விட்டுட்டான். பேசக்கூடாது, வேண்டாம், உன் ஆத்திரம் இதில் காட்டக்கூடாது, அது வேலை பத்தமாக போடும் வேண்டான்ட்டார். அப்புறம் கூட மதுரை மட்டும் சுந்தர் பாண்டி ஃபினிஷ் பண்ண போகிறோம். எலெக்ஷன் நிற்க போகிறோம். மைசூரில் நானும் பொழுது பத்தன் பாடல் ஆசிரியர்கள் 2 பேரும் ஹோட்டலில் ரூம் போட்டு இங்கே வந்தேன். 2 பேரும் அண்ணா அப்படின்னு என்ன எம்எல்ஏ போஸ்ட் வேணும்னு புலவு பத்தன் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஜெயிச்சிடணும்ண்ணே நான் சிரிச்சார். பார்க்கலாம், காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். நாங்கள் 2 பேர் நிற்கிறதுக்கு தயாராகிட்டோம். டைரக்டர் இவங்க எல்லோரும் கிண்டல் போனாங்க. எம்எல்ஏ எல்லாம் படம் ரிலீஸ் ஆகி இதை கட்சி ஆரம்பித்து இது நாமினேஷனில் பண்ணுறாங்க. எங்களை கூப்பிட்டாரு மேலே. நானும் புலமத்தன் இவன் ராமதாஸ் இவங்கெல்லாம் போய் நிற்கிறோம். மேலே கூப்பிட்டாரு. பணமரத்தை பற்றி உன்னை கூப்பிட்டுருக்கேன், நீ அங்கே நில்லு. சரிண்ணா, ஒன்று செய். இப்போ என்கிட்ட பணம் கிடையாது, எல்லாம் செலவாகி போச்சு. பணம் கஷ்டம் ரொம்ப. நான் சமாளிச்சுட்டு வரேன். 60,000 70,000 80,000 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே என்ன உனக்கு கிடைக்குதோ அந்த பணத்தை குழந்தைங்கிட்ட கொடு. நான் கொஞ்சம் பணம் போடுறேன். 2 பேரை நியமிக்கிறேன், அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. நாமினேஷன் பண்ணுறது எல்லாம் நீ வீடு போட ஓட்டு கேள்வி, அவ்வளோதான். அப்புறம் பார்த்துக்கலாம். போஸ்டர் இதெல்லாம் நான் சப்ளை பண்ணுறேன், கவலைப்பட அப்படி எனக்கு அதான் சொன்னான்.
புலம் பத்தனுக்கு அதான் சொல்கிறேன். என்ன டைரக்டர், உனக்கு எதுக்கு இந்த வேலை, உனக்கு எதுக்கு அரசியல், எல்லாம் என்னை தெரிஞ்சுருக்காங்க. நான் எங்கே சேலம் போனேன், 12 ஏக்கரா நிலம் இருக்குது, வேல்யூ இல்லை, பணம் புழக்க கிடையாது, வட்டிக்கு கொடுக்குற எவனும் கிடையாது. சித்தப்பா கிட்ட போனேன், ஏன்னா கொஞ்சம் ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும். ஏய் எங்கடா போகிறது, நான் வேணா நட்டிகை இது எல்லாம் கொஞ்சம் ஒரு 6,000-7,000 ரூபாய் வேணா கொடுக்குறேன். அம்மா கிட்ட போனேன், அம்மா இந்த நிலம் பூராவும் அடகு வைக்கிறோம். அவன் என்ன கேட்குறான்னா எதிரடி கேட்குறான். எதிரடின்னா என்ன தெரியுதுங்க, 6 மாதத்துக்குள்ளார இந்த பணமும் வட்டியும் எல்லாம் சேர்த்து அவனை கொடுத்து நாம் அந்த இதை கேன்சல் பண்ணோம். கேன்சல் பண்ணேன்னா மேற்கொண்டு 10,000 ரூபாய் நமக்கு கட்டிட்டு நிலத்தை பூராவும் ஆபகத்திடும். அதுதான் எதிரடி. எதிரடி கேட்குறாங்க. எங்கள் அம்மா முடியாதுன்றான், அந்த வேலையிலே வேண்டாம். 6 மாதத்துக்குள்ள ஜெயிச்சிட்டின்னா அதை நீ பண்ணலாம், தோற்று போயிட்டீங்கன்னா அந்த பணம் எங்கேருந்து வரும், யார் கொடுப்பாங்க? நான் வந்து பிச்சை எடுக்கணும் வேண்டான்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் சொல்லி தூண்டி விட்டாங்க. எங்கள் அம்மா கம்பெனிப்படுத்துக்குச்சு. 10 நாள் ஊர்லேயே சுற்றி பார்த்துட்டு மனசு உடஞ்சி போச்சு. வந்து நேராக டி நகர் ஆஃபீஸ் ரூமுக்கு போனேன். மேனேஜர் சொன்னேன், அண்ணனை பார்க்கணும். சரி நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணா நான் போனேன், பணம் பெருட்ட முடியலண்ணா, கிடைக்கல அப்படின்னு. ஏய் பணம் தான் முக்கியம் எலெக்ஷனில், பணம் இல்லைன்னா எலெக்ஷன் கிடையாது. உனக்கு அது வேண்டாம், இருக்கிற வேலையை பாரு, கட்சியை பாரு, தேர்தலை பாரு, நல்ல நிலைமைக்கு வந்தபடி நானே உனக்கு இடம் கொடுக்குறேன், நீ நினைக்க வைக்க, நீ ஒன்றும் கவலைப்படாது, ஒன்றும் இல்லை, நீ ஆசைப்படுற, எனக்கு ஆசை தான், பணம் இல்லைடா, இதெல்லாம் செலவு பண்ணுவாங்க, போஸ்டர் சீசு இதெல்லாம் பணம் இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. அவர் எனக்கு புத்தி சொல்கிறார், எனக்கு புலம்பெற்று இதே தான் சொன்னார். அவனுக்கு அந்த மனுஷன் எங்கே, அப்புறம் எனக்கு இந்த கட்சியில் எனக்கு அது ஏன் கட்சியில் வந்து பிரச்சாரம் பண்ணி இது பண்ணி அதில் இறங்கலாம் அப்படின்னு ஆசை இருந்தால் ஃபேமிலியை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், சம்பாதிச்சா தான் குடும்பம். இது தவிர ஊரில் தாய் தந்தையில் கவனிக்கணும், நிலத்தை பார்க்கணும், குழந்தை படிக்கிறாங்க, இதெல்லாம் யார் பார்க்கணும்? சம்பாதிச்சு வச்சுருந்தா அரசியலில் போகலாம். இது மாதம் பணம் தான். நாங்கள் படத்தில் ஒர்க் பண்ணுறோம், எக்ரிமெண்ட் இருக்குது, கொடுப்பான், கொடுக்க மாட்டான், ஏமாத்துருவான். ஏய் நாளாடிக்குவான் நாளாடிக்குவான்னு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட உக்காந்துக்கிட்டேன். எம்ஆர் ராதா உங்ககிட்ட எப்படி பழகுவார்? எனக்கு பழக்கம் நல்ல நல்ல பழம், நல்ல அண்ணா அது என்ன என்ன தொட என்ன அது. எம்ஜிஆருடைய பல படங்களில் ஷோ தேங்காய் சீனிவாசன்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் உங்ககிட்ட எப்படி பழகுவாங்க? நல்ல பழக்கம், நல்ல பழக்கம். இது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.